டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி மறைந்திருந்த அவருடைய மாளிகையின் நிலத்தடி அறையின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் 50 விமானங்கள் ஒன்றாக இணைந்து நின்று குண்டு வீசியதாக இப்பொழுது காணொளி வெளியாகி இருக்கின்றது. அதை தெளிவாக காண முடியவில்லை. ஆனால் புகை மண்டலமாக தூசு படையாக யாவும் காணப்படுகின்றன. இந்த உலக வரலாற்றில் ஒரு மனிதனை தாக்குவதற்கு 50 விமானங்களும் உலகத்தின் அதிநவீனமான ஏவுகணைகளும் பாவிக்கப்பட்ட முதலாவது மனிதர் இவராகும். இவரை குறிவைத்து தான் இத்தனை பெருந்தொகை விமானங்கள் புறப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் அவர் மரணமடைந்தாலும் உலகளாவிய ரீதியில் அவர் உலகில் மிக முக்கியமான ஒருவர் என்பதை காட்டி நிற்கின்றது அவருடைய மரணம். இதற்காக இஸ்ரேல் ப்ளூ ஸ்பரோ என்று கூறப்படுகின்ற ஒருவித ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கின்றது. இது மிகவும் நவீனமான ஏவுகணை. 6.5 மீட்டர் நீளமானது, 1900 கிலோகிராம் எடை கொண்டது, 2000 கிலோமீட்டர்கள் தொலைவு சென்று தாக்கக்கூடியது. சமீபத்தில் அமெரிக்கா அணுகுண்டு ஏவுவதற்காக பரிசோதித்த ஏவுகணை போன்றது. இது விமானத்திலிருந்து ஏவப்படுகின்ற பொழுது சட்டென கீழே இறங்காமல் ஆகாயத்தில் கிளம்பி விண்வெளியை ஊடறுத்து மேலே சென்று அதன் பின்னர் குத்தன வேகமாக கீழே இறங்கும். ஏனென்றால் அடியாளம் வரை செல்வதற்கான வேகத்தை அது எடுப்பதற்கான தூரத்தை தீர்மானிக்கின்றது. இந்த நீல சிட்டுக்குருவி என்று அழைக்கப்படுகின்ற ஏவுகணை ஆனது ப்ளூ ஸ்பெரோ, சில்வர் ஸ்பெரோ, பிளாக் ஸ்பெரோ என்று 3 விதமாக காணப்படுகின்றது. இன்று இஸ்ரேலிடம் இருக்கின்ற ஏவுகணைகளில் அதிநவீனமான ஒன்றாகவும் இது இருக்கின்றது. இதை தடுப்பது மிக மிக கடினமானதாக இருக்கும். இத்தகைய ஏவுகணையை உருவாக்கியதன் பின்னதாக அதை பரிசோதித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் மிக மிக ஆபத்தான ஒரு தாக்குதலாக இருந்திருக்கின்றது. 20,000 விமான பறப்புகள் கடந்த 7 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் காரணமாக மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 20,000 விமான பறப்புகள் நிறுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனால் வந்திருக்கும் பாதிப்புகளும் அந்த பயணிகளினுடைய எண்ணிக்கையும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்களும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட தொழில்களும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட உலகமும் ஆக பெரும் பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஆகவே விமான சேவைகளை நிறுத்துவது என்பது மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொரோனா காலத்தில் வாகனங்கள் இல்லாமல் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியாவின் வட மாநிலங்களில் இருந்து கால்நடையாக வந்தது போல கால்நடையாக செல்ல முடியாமல் மத்திய கிழக்கில் சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். நடப்பது நடக்கட்டும் என்று கட்டார் தன்னுடைய வான் பரப்பில் ஒரு பகுதியை திறந்திருக்கின்றது. ஐரோப்பா செல்வதற்கான வழி திறந்திருக்கின்றது. லெபனான் நாட்டினுடைய 3 லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடருகின்றது. 217 பேர் இதுவரை மரணமடைந்திருக்கின்றார்கள். லெபனான் மீது நடத்துகின்ற தாக்குதல் மூலமாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை தடுக்கலாம் என்பது இஸ்ரேலினுடைய நோக்கமாகும். ஆனால் ஹிஸ்புல்லா தன்னுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்காக இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பதாகவும் இதுவரை போரிட்ட ஆயுதங்களை தவிர்த்து மேலும் ஈரானுடைய புதிய ஆயுதங்களுடன் வெளிப்படையான ஒரு போரை அவர்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராகி விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது அடுத்த கட்ட தாக்குதலை உருவாக்க போகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானுடைய 400 இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் ஈரானுடைய 43 ஸ்பீட் போட்கள் போர்க்கப்பல்கள் என்பவற்றை மூழ்கடித்திருப்பதாக கூறுகின்றது. ஈரான் இதை உறுதி செய்யவில்லை. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவின் ஈரானுடைய வான் பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் கணிசமான அளவு வெற்றி பெற்று விட்டோம் என்றும் விரைவில் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வருவோம் என்றும் கூறியிருக்கின்றார். 7 தினங்களாக ஈரானுடைய வான் பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாமல் இருப்பதனால் ஈரானில் இருந்து புறப்படுகின்ற ஏவுகணைகளை சமாளிக்க முடியாமலும் மத்திய கிழக்கு எரிந்து கொண்டும் இருக்கின்றது. அஜர்பைஜானினுடைய விமான நிலையம் தீப்பற்றி எரிந்த காட்சி உலகை அதிர வைத்தது. இந்த வழியால் தான் சர்வதேச விமான போக்குவரத்துகள் ஐரோப்பாவில் இருந்து ஆசியா நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் ஈரான் கை வைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. பலத்த தீ புலம்பத்துடன் அஜர்பைஜான் விமான நிலையம் எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்வீடனுடைய மருத்துவ உதவியாளர்களை ஸ்வீடன் நாடு அவசரமாக மத்திய கிழக்கிற்கு இப்பொழுது அனுப்பி இருக்கின்றது. ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் காமேனியை கொன்றால் போரில் வெற்றி பெற்றுவிட முடியுமா முடியாது என்பதை
இப்போது கள நிலவரம் காட்டுகின்றது. அடுத்தபடியாக என்ன நடைபெறப் போகின்றது, இதை தடுப்பதற்கு யாருமில்லா நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய முயற்சி, அமெரிக்க அதிபர் உக்ரைன் போரை தடுக்க முற்பட்டது போல ரஷ்ய அதிபர் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கின்றார். போரை தடுக்க முடியவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல ரஷ்ய அதிபரும் கூறி முடிக்கப் போகின்றார் என்பதையே உணர முடிகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.